மேலே வந்து நம்ம சீஸ் வச்சுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராட்டு பர்கர் பண்ண போகிறேங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பர்கர் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பர்கர். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். போன் சிக்கன் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்காங்க. முள் இல்லாத சிக்கனாட்டு பார்த்து வாங்கியிருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம வடை மாதிரி தட்டி பர்கர் பண்ணணுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்குலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். மஞ்சள் கொஞ்சம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணோன்னா அந்த வாடை இருக்காதுங்க. சிக்கன் உள்ள அந்த கவுச்சி வாடையே இருக்காது மஞ்சள் போட்டு கழுவுனீங்கன்னா. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். டேப்பை திறந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு மஞ்சள் போட்டு. நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. சிக்கனை ஒரு வாரத்தில் வச்சுட்டு ப்ரெட்டு அதுலன்னா அந்த மாதிரி பன் வாங்கிக்காங்க. வாங்கி நம்ம சின்னதாக பிச்சு போட்டு பாலை போட்டு ஊற வச்சுக்கணும். பால் அதுலன்னா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஊறட்டுங்க. பாலில் ஊற போட்டு நல்லா ஊறிடுச்சுங்க. போட்ட உடனே நமக்கு ஊறிடும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு வேண்டாம். இப்போ சிக்கனை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கனில் வந்து தண்ணி இல்லாமல் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பன் ஆட் பண்ணிடலாம். இதில் தேவையான பொருளை ஆட் பண்ணிடலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பெப்பர் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அப்புறமா வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துக்கலாம்.
நல்லா அரைஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தான் வடை தட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் சாஸ் ஆட் பண்ணிடலாங்க. மயோனஸ் ஆட் பண்ணிடலாம். மயோனஸ் ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா வெஜ் மயோனஸ்ங்க. இதையும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா கொஞ்சோண்டு சாஸ் ஆட் பண்ணிடலாங்க. டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சூப்பராட்டு மயோனஸ் ரெடி பண்ணியாச்சு. 2 முட்டைங்க. 2 முட்டையும் நம்ம லைட்டாக உப்பு போட்டு அடித்து எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் வச்சு நம்ம முக்கி எடுக்க போகிறோம். ரெண்டு முட்டையும் நல்லா அடித்து எடுத்தாச்சு. பிரெட் க்ரம்ஸும் எடுத்தாச்சுங்க. இதை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். வடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும். சோயா சாஸ் ஊற்றணுன்னா ஊற்றிக்கலாம். நான் சோயா சாஸை வந்து ஊற்றாமல் தான் பண்ணுறேன். ஊற்றணுன்னா ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கங்க. இதை வந்து நல்லா சேப்பாக தட்டிக்கணும். இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம முட்டையில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கணும். முட்டையில் போட்டு எடுத்துட்டு நம்ம அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இன்னொன்று போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே முக்கி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பர்கருக்கு வந்து சூப்பராட்டு சிக்கன் வந்து தட்டி எடுத்தாச்சுங்க. வடை மாதிரி தட்டி எடுத்தாச்சு. வெங்காயம் தக்காளியும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். பர்கர் வந்து கடாயில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் அடுப்பில் காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. நம்ம போட்டுக்கலாம். கடாயில் எத்தனை எண்ணெய் பிடிக்கோ அத்தனை எண்ணெய் போட்டுக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேகணுங்க. 10 நிமிஷமாவது வேகணும் நமக்கு. ஏன்னா சிக்கன் வந்து நம்ம வேக வைக்காம தான் போட்டிருக்கோம். அதனால் நல்ல மொறுமொறுன்னு வேகணுங்க. லேசாக அப்படி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளறி கொடுத்து விடணும்.
கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுடலாம். லேசாக இந்த மாதிரி கிளறி கொடுத்து நம்ம திருப்பி போட்டுடணுங்க. திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சோன்னா நல்லா வெந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்தோடனே நம்ம எடுத்து விடணும். மிச்சம் இருக்கிறது நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பர்கர் பண்ணதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பர்கருக்கு இந்த மாதிரி பன் வாங்கி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து மயோனைஸ் தடவிடலாங்க. தடவியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் ரோலை வச்சுக்கிடலாம். இதில் வந்து டொமேட்டோ, அப்புறமா வந்து ஆனியனுங்க. மேலே வந்து நம்ம சீஸ் வச்சுக்கணும். சூப்பரான பர்கர் ரெடிங்க. எம்மி எம்மி பர்கர் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்டியாக இருக்கும். இந்த பர்கர் ஸ்நாக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சூப்பர் டேஸ்ட்டில் பர்கர் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு பர்கர் பண்ணியாச்சுங்க. சிக்கன் பர்கர் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.